ஹாய், எப்படி இருக்கீங்க? நம்ம மெனு ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணுறீங்களா? ஆல்மோஸ்ட் 50+ ரெசிபிஸ் போட்டோம். ஸோ நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய ட்ரை பண்ணுறீங்க. ஐம் வெரி ஹாப்பி. இன்றைக்கி ஒரு யூனிக்காக நீங்கள் நிறைய பேர் கேட்ட மாதிரி குயிக்காக ஒரு டிஷ் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்றீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வெரைட்டி ரைஸ் எடுத்திருக்கேன். பட் வெரைட்டி ரைஸ் நம்ம காமனாக பண்ணுறது தான். பட் ஆனால் இந்த மாங்காய் சாதம் இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஒரு யூனிக். ஏன்னா ரெகுலராக வீட்டில் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிள். ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிட்டு பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ரைஸ் மட்டும் ரெடியாக இருந்தால். ஸோ எப்படி ஒரு பர்ஃபெக்ட் பஞ்சி டேஸ்டி மாங்காய் சாதம், குழந்தைங்களுக்கு இது ஒரு ஃபேவரேட் கூட, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? ஐம் ஷெஃப் சுந்தா. வெல்கம் டு ரெசிபி செக்அப். மாங்காய் சாதம் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். தாளிக்கிறது தான். அதில் அந்த மாங்காவை எப்படி சலிச்சு வச்சுருக்கோம் அது ரொம்ப முக்கியம். அந்த ரைஸ் கன்சிஸ்டன்சி வெரி சிம்பிள். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக குக்கிங்குள்ளே போயிடலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது இந்த ரைஸ் இதுக்கு தேவையான ரைஸ் கொஞ்சம் லூஸாக குக் பண்ணி வச்சுங்க. அதாவது ரொம்ப குழஞ்சிட வேண்டாம், உதிரியாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ரைஸ் நல்லா எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸி அது. ஸோ இப்போ இந்த எண்ணெய் சூடானோடனே இந்த கடுகை போடுறேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே உளுத்தம் பருப்பு, கூடவே கடலைப்பருப்பு, பெங்கால் கிராம் தால் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணோடனே இப்போது கேஷ்யூ நட்ஸை ஆட் பண்ணுறேன். இந்த கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணோடனே நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, எப்பொழுதுமே ரொம்ப மினிமம் ஹீட்டில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா கேஷ்யூ நட்ஸ் இந்த முந்திரி டக்குன்னு ப்ரௌன் ஆயிரும், கருகிரும். அப்புறம் க்ரீன் சில்லி, பச்சை மிளகா, சாப்ட் ஜிஞ்சர், இஞ்சி போடுறேன். அதே மாதிரி கறி லீஃப் லைட்டாக சாட்டே பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் சாட்டே ஆனோடனே இப்போ ஆனியனை ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆனியன் நல்ல ஒரு கிளியர் வர வரைக்கும், ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஜஸ்ட் சாட்டே பண்ணுங்கள். ரொம்ப பண்ணிட வேண்டாம். இப்போது கொஞ்சம் மஞ்சள் பொடியும் அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறேன். ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு. இப்போ லைட்டாக வதக்குங்க. இந்த ரா ஃப்ளேவர், இந்த பவுடரோட ரா ஃப்ளேவர் போனோன்னே லைட்டாக குக் ஆனோடனே இப்போது நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாங்காய் தோல் சீவிட்டு, இந்த கிளிமூக்கு மாங்காய் இருந்தால் பெஸ்ட்டு, அப்படி இல்லாட்டி எனி மாங்காய் பரவாயில்ல, நல்லா சலிச்சு இந்த மாதிரி வச்சுங்க. இதை ஆட் பண்ணி ஜென்டிலாக சாட்டே பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இல்லாட்டி சில சமயம் அந்த மாங்காய் வேகிறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் குழஞ்சிரும். அது சில சமயம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணி கொஞ்சம் குக் பண்ணுங்கள். ஸோ இது குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ நல்லா குக் ஆகி ஒரு பியூட்டிஃபுல் அரோமா. எப்பொழுதுமே இந்த மேங்கோ குக் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது ஒரு யூனிக் ஃப்ளேவர் அது. ஸோ இப்போது ஒரு கம்பைண்டாக எல்லாமே அழகாக குக்காகி அந்த ஒரு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற அரிசி, நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு லூஸான அரிசி இதை ஆட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல். இப்போது கொஞ்சம் சால்ட்டை செக் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சீசனிங்ஸ் எல்லாம். ஸோ இப்போது ஒரு கலர், அந்த ஒரு மிக்ஸு, இந்த ரைஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற குவான்டிட்டி, ரேஷியோ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. சால்ட் செக் பண்ணியாச்சு. ஸோ இந்த லுக் அண்ட் ஃபீல், அந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப முக்கியம். அந்த மாங்காய் சாதத்தில் அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கிட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற ஒன் ஆஃப் த வெரி ரீசன் இதில் இருக்கிற ஒரு பஞ்சி டேங்கி ஃப்ளேவர், டேஸ்ட்டு, அதே மாதிரி அந்த அரோமா ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை சாப் பண்ணி அதை மேலே ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையே கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ பர்ஃபெக்ட் மாங்காய் சாதம் ரெடி. ஒரு பர்ஃபெக்ட் மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள். இது ஒரு குயிக் டிஷ்ஷு. 10 நிமிஷத்தில் நீங்கள் கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு டிஷ்ஷோட வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா இது அதில் இருக்கிற கண்டிப்பான ஒரு டிஷ்ஷு. ரொம்ப வித்தியாசமானது கூட, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அதனால் நீங்கள் டெஃபினட்டாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க எங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு சிம்பிள் ரெசிபியாக இருந்தால் கூட அதில் இருக்கிற முக்கியமான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸு எப்படி நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் குக்காக ஒரு பஞ்சியாக ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.